السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். என் இறைவா, உன்னை நாம் புகழ்கின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், இன்னும் உன்னிடமே பாவ மன்னிப்பையும் வேண்டுகிறோம். மேலும் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் மார்க்கத்தையும் சிறப்பான சட்டத்தையும் அருளி அவர்களை தனித்துவப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னும் அநியாயங்களிலிருந்து வெளியேறுவதற்கான அழகிய நேரிய வழிமுறையினை அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தவனும் அவனே. எங்கள் தலைவரும் நபியுமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அவர்கள் உண்மையான வழிகாட்டுதலையும் முழுமையான ஒளியையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீது எனது இறைவனின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. இன்னும் அவர்களின் குடும்பத்தினர், தோழர்கள் மற்றும் தாபியீன்கள் உட்பட மறுமை நாள் வரைக்கும் அவர்களை நல்ல முறையில் பின்தொடர்ந்தவர்கள் அனைவர் மீதும் உயர்மிகு அல்லாஹ் மனமிக்க உயர்வான சலாமை சொரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னும் இஸ்லாத்தின் பக்கம் நேர்வழி காட்டியதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இது உயர்ந்த நற்குணங்களும் சிறப்பும் புகழ்மிக்க உயரிய மார்க்கமாகும். உன் இறைவனிடம் செல்லும் வழியை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? தக்குவாவை தவிர வேறு எந்த வழிகாட்டலையும் நாடாதே. இவ்வுலகின் பக்கம் சாய்ந்திடாதே. உன் இறைவன் பக்கம் சாய்ந்து அவனையே பாதுகாவலனாக ஆக்கிக்கொள். கண்ணியத்திற்குரிய மூமின்களே, பொருளாதார ஆசைகள், கொடூர சோதனைகள், உண்மையை மறக்கடிக்க கோஷமிடும் சத்தங்கள், அடிப்படை சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் சரியான முறையில் அணுகாமல் தவறான விதத்தில் கையாளுவதால் உருவாகும் விளைவுகள், மேலும் தகராறுகளின் போது முரண்பாடுகளின் போதும் நியாயமின்றி நடத்தல் போன்ற இத்தகைய சூழல் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு இழைக்கப்படும் அநியாயத்திலிருந்து விலகியிருப்பதற்குமான அவசியத்தை உணர்த்துகிறது. ஏனெனில் இந்த பிரச்சனை வெறும் தற்காலிக கருத்து வேறுபாடுகளை விட மிக ஆழமானதாகும். அது மதச்சார்பின்மை, சிந்தனையின்மை மற்றும் உணர்வு பலவீனமடைதல், சமூக ஒற்றுமை சிதைவடைதல், மதிப்புகளும் இலக்குகளும் இல்லாமல் போதல் போன்ற இவை அனைத்தும் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பதிலாக இலைகளை தேடுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் ஒரு தலைமுறையை உருவாக்குகின்றது. இதன் காரணமாக இந்த வெறுமையை அதன் ஆரம்பத்திலிருந்தே சரி செய்து விடக்கூடியதும் சமூக ஒற்றுமை, தனிநபர் முக்கியத்துவம், தெளிவான நோக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம் மற்றும் ஊக்கமளிக்கும் முன்மாதிரிகளின் தாக்கம், உயர்ந்த மதிப்பின் முக்கியத்துவம் என யாவற்றையும் மீட்டுத்தரக்கூடியதும்
மேலும் ஷரியத் அடிப்படைகளையும் உளவியல் மற்றும் சமூக வாழ்வின் சட்ட அடித்தளங்களையும் தரவுகளையும் கவனத்தில் கொண்டு விழிப்புணர்வு செய்திகளை வலுப்படுத்தி சமூக கட்டமைப்பின் தாக்கத்தை உறுதியாக நிலைநிறுத்தவும் அந்த முழுமையான உபதேசத்தை நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதனுடைய அவசியம் தென்படுகிறது. எனவே யாருக்கும் அநீதி இழைப்பதில் அவசரம் கொள்ளாதீர். ஏனெனில் அநீதியின் விளைவுகள் மிக மோசமானவைகளாகும். இமாம் அல் மாவர்தி அவர்கள் சொல்லுகிறார்கள், அநியாயத்திலிருந்து தடுக்கும் காரணங்கள் பின்வரும் 4 விடயங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். 1. அநியாயத்தை தடுக்கும் அறிவு. 2. அதிலிருந்து பாதுகாக்கும் மார்க்கம். 3. அதை தடுக்கும் அதிகாரம். 4. அநியாயம் செய்வதற்கு இயலாத பலவீனம் என இவைகளில் ஒன்றுதான் அநியாயம் செய்வதிலிருந்து எம்மை காக்கின்றது. எனவேதான் அநியாயத்தையும் அதை செய்பவர்களையும் கண்டிக்கும் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் வார்த்தைகள் மிக ஏராளமாக உள்ளன. ஏனெனில் அந்த அநியாயம்தான் எல்லா தீமைகளுக்குமான அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே அநியாயம் என்பது இருள்களாகும். அதனால் தான் வானங்களினதும் பூமியினதும் இறைவன் அல்லாஹ் அதை பற்றி கடுமையாக எச்சரிக்கின்றான். அவன் கூறுகிறான், என் அடியார்களே, நான் என் மீது அநியாயத்தை தடை செய்துள்ளேன், இன்னும் அதை உங்களுக்கிடையிலும் தடை செய்யப்பட்டதாக ஆக்கியுள்ளேன். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், எனவே அநியாயம் செய்தார்களே அவர்களுக்கு நோவினை தரும் அந்நாளுடைய வேதனையின் கேடுதான் உண்டாகும். இஸ்லாமிய சகோதரர்களே, அநியாயத்தின் மிக மோசமான வடிவங்களில் ஒன்றுதான் அடியார்களுக்கு அநீதி இழைப்பதாகும். அத்தகைய அநியாயம் இரத்தம் சிந்த வைக்கும் முட்களை போன்றது. மேலும் அநியாயம் செய்பவரை இறுதியில் அது நரகத்தில் தள்ளிவிடுகிறது. அந்த அநியாயம் எத்தனையோ பொய்களை உண்மையாக்கியும் உண்மையை அழித்தும் இருக்கிறது. இன்னும் சரி செய்ய முடியாத காயங்களையும் ஏற்படுத்தி விட்டன. இத்தகைய அநியாயம் உயிர்களையும் செல்வங்களையும் கௌரவங்களையும் பாதிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படும் சஹீஹான செய்தி ஒன்றில், இந்த நாட்டிலும் இந்த மாதத்திலும் இந்த நாள் எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறதோ அதுபோல உங்கள் இரத்தம், உங்கள் செல்வம், உங்கள் கௌரவம் ஆகிய அனைத்தும் உங்கள் மீது புனிதமானவையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நாம், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் எவரிடத்தில் திர்ஹமும் கட்டுச்சாதனங்களும் இல்லையோ அவரே வங்குரோத்துக்காரர் ஆவார் என்று சொன்னோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக வங்குரோத்துக்காரன் யாரெனில் மறுமை நாளில் எனது சமுதாயத்தில் சிலர் தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்றவைகளோடு வருவார்கள். அப்போது சிலர் வந்து, அவர் இந்த மனிதரை அவமதித்திருக்கிறார், இவரை பற்றி அவதூறு சொல் இருக்கிறார், இவருடைய செல்வத்தை அபகரித்திருக்கிறார் என்று சொல்வார்கள். எனவே அவர் நிறுத்தப்பட்டு பழிதீர்க்கப்படுவார். அவருடைய நல்லமல்களில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவ்வாறு அவர் செய்த பாவங்களுக்கு பழிதீர்க்கப்படுவதற்கு முன்னரே அவருடைய நன்மைகள் தீர்ந்து விட்டால் அநியாயம் செய்யப்பட்டவர்களின் பாவங்களில் இருந்து பாவங்கள் அவர் மீது சுமத்தப்படும். அவ்வாறே அவர் நரகத்தில் தள்ளப்படுவார். இவரே வங்குரோத்துக்காரர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடியான் தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்றவைகளை கொண்டு வருகிறார். அதாவது இஸ்லாத்தின் கடமைகளை சரிவர செய்து மலையளவு நன்மைகளை சேகரித்துக் கொண்டு அவை தன்னை காப்பாற்றும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார். என்றாலும் அவர் பிற அடியார்களுக்கு அநியாயம் செய்து அதனை சுமந்து வந்திருப்பதனால் அது அவரை இறுதியில் நரகில் தள்ளிவிடுகிறது. மது அருந்துவது பெரும் பாவங்களில் ஒன்றாக பெரிய குற்றமாக இருந்த போதும் அது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு எதுவும் குறிப்பிடவில்லை. ஏனெனில் பெரும் பாவங்கள் அல்லாஹ்வின் நாட்டத்தில் உள்ளது. அதற்காக அல்லாஹ் அவனை தண்டிக்கவோ அல்லது அதனை மன்னிக்கவோ செய்வான். என்றாலும் அநியாயம் செய்தல் மனித உரிமைகளோடு சம்பந்தப்பட்டது.
அது கட்டாயம் தீர்த்து வைக்கப்படவும் திருப்பிக் கொடுக்கப்படவும் வேண்டும். ஏனெனில் அது தனிப்பட்டவருடைய உரிமையாகும். மேலும் அடியார்களின் உரிமைகள் மன்னிப்பை அடிப்படையாக கொண்டதல்ல, அது கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதனால் தான் சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரே ஒரு அநியாயத்துடன் அல்லாஹுவை சந்திப்பதை விட அல்லாஹ்வுக்கும் உனக்கும் இடையிலான 70 பாவங்களுடன் அல்லாஹுவை சந்திப்பது உனக்கு மிக எளிதானதாகும் என்று குறிப்பிட்டார்கள். மேலும் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் உரிமைகளில் மிகுந்த கவனம் செலுத்துபவர்களாக இருந்தாலும் மக்களை பற்றி சொல்லும் போது அழகான விவரிப்பை தருகிறார்கள். சாலிகானவர்களில் சில மக்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தொழுகை, நோன்பு, திக்ருகள் என எதையும் தவறவிட மாட்டார்கள். ஆனாலும் மனிதர்களின் நட்பெயரை கெடுப்பதில் அவர்கள் எந்த தயக்கமும் காட்ட மாட்டார்கள். மேலும் சொன்னார்கள், அநியாயம் 3 வகைப்படுகிறது. ஒரு வகை, அல்லாஹ் அதில் எதையும் மன்னிக்க மாட்டார். இது இணை வைப்பு எனும் அநியாயமாகும். இரண்டாவது வகை, அல்லாஹ் அதில் எதையும் தீர்ப்பளிக்காமல் விட்டு வைக்க மாட்டார். இது அடியார்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளும் அநியாயமாகும். மூன்றாவது வகை, அல்லாஹ் அதில் சிறிதும் கவலைப்பட மாட்டார். அது ஒரு நபர் தனக்கும் தனது இறைவனுக்கும் இடையில் உள்ள விடயங்களில் தனக்கு தானே செய்யும் அநீதியாகும் என்று சொன்னார்கள். சர்வ வல்லமை மிக்கவனை தவிர வேறு உதவியாளர் இல்லாதவர்களுக்கு அநீதி இழைப்பவனே, அல்லாஹ் கொடுக்கும் அவகாசத்தை பார்த்து ஏமாறாதே. நாளை நீங்கள் இறந்து விடுவீர்கள். அல்லாஹ்வோ உங்களிடையே சத்திய ஞானத்தால் தீர்ப்பளிப்பான், பொய்யாலும் தந்திரத்தாலும் அல்ல. ஈமான் கொண்ட சகோதரர்களே, இவ்வுலகில் செய்யப்படும் அநீதிகளுக்காக உலகத்தாரின் இறைவனிடம் அவனை சந்திப்பதற்கு முன்னரே நாம் மன்னிப்பு தேட வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் தனது சகோதரனின் கௌரவத்திற்கோ அல்லது வேறு எதற்கோ அநியாயம் செய்திருந்தால் எந்த ஒரு தீனாரும் திர்ஹமும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னர் இன்றே அவனிடம் மன்னிப்பு கேட்டு அதை தீர்த்து கொள்ளட்டும். அவர் ஏதேனும் நல்ல செயல்களை செய்திருந்தால் அவர் செய்த தவறுகளின் அளவிற்கு ஏற்ப அவனிடம் நற்செயல்களில் இருந்து எடுக்கப்படும். அவனுக்கு நற்செயல்கள் இல்லை என்றால் அநியாயம் செய்யப்பட்டவரின் பாவங்கள் அநியாயம் செய்தவன் மீது சுமத்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொல்லுகிறார்கள், ஒரு மூமினை பற்றி அவனில் இல்லாத ஒன்றை சொன்னால் அவன் சொன்ன அந்த பொய்யிலிருந்து முழுமையாக வெளியேறும் வரை அல்லாஹ் அவனை ரதகத்துல் ஹபால், நரகவாசிகளின் புழுக்கமான துர்நாற்றமிக்க சீலை குடிக்க செய்வான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மக்களின் உரிமைகளை மீறுவதிலும் அவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் விளைவிப்பதிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். யாருடைய உரிமையை நீங்கள் அநியாயமாக பறித்தீர்களோ அவர்களிடம் எந்த திர்ஹமும் தீனாரும் பயனளிக்காத நாள் வரும் முன்னர் இப்போதை மன்னிப்பு கேட்டு அவர்களிடம் உரிமைகளை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஏனெனில் அது மிக பாரதூரமான விஷயமாகும். நியாய தீர்ப்பு நாளில் நாம் நீதிபதியிடம் செல்வோம். அப்போது நீதி கேட்பவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்பாக ஒன்று கூடுவார்கள். மறுமை நாளில் தன்னிடமிருந்து நற்செயல்கள் எடுத்துக் கொள்ளப்படக்கூடாது என்பதற்காக தான் செய்த தவறை தன் சகோதரனிடம் உடனே சரி செய்து கொள்பவருக்கு ரஹ்மத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா இருக்கிறது. அவர்களது துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதில்லை. தீனாரோ திர்ஹமோ பயனளிக்காத அந்த நாளில் தன்னுடைய நலவுகளில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னரே தனது சகோதரனின் கௌரவத்தில் அல்லது செல்வத்தில் அவனுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தால் அதை சரி செய்யவும் மன்னிப்பு கேட்கவும் அவனிடம் உடனே சென்றுவிடும் அடியானுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். அநியாயம் செய்வது எவ்வளவு வெறுக்கத்தக்கது என்பதற்கு இது போதுமான எச்சரிக்கையாகும். அநியாயக்காரர்களுக்கு இது கடுமையான தடையும் ஆகும். ஏனெனில் குர்ஆனில் அநியாயம் என்பது குஃபுர் என்பதற்கு சமமானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் தலை தூக்கி தெம்பு காட்ட தொடங்கிய அநியாயங்கள் ஒன்றுதான் சில சமூக ஊடகங்களில் பரவி வரும் மானங்களை திருடுவதும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதுமாகும். அதேபோல் புறம் பேசுதல், அவதூறு சொல்லுதல், பொய் பேசுதல் போன்ற இவை அனைத்தும் அநியாயங்களில் மிகவும் வெளிப்படையான, மிகவும் கொடூரமான, மிகவும் ஆபத்தான வடிவங்களில் ஒன்றாகும். இது போன்ற செயல்களை செய்பவர்கள்
திர்ஹம்களோ தீனார்களோ கிடைக்காத தீர்ப்பு நாளுக்கு முன்பதாக மன்னிப்பு கேட்க விரைந்து செல்ல வேண்டும். அல்லாஹுவின் அடியார்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹுவை உண்மையாக பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னும் மக்களுக்கு செய்த அநியாயங்களிலிருந்தும் அவர்களுக்கு விளைவித்த துன்பங்களிலிருந்தும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு கைமீறி போகும் முன்பே இதனை உணர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இது பற்றி ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் செய்யாத எதையும் செய்ததாக கூறி எவர் நோவினை செய்கிறாரோ அவர்கள் நிச்சயமாக அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையுமே சுமந்து கொள்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் இரு வகையிலும் அல்லாஹ் அருள் புரிவானாக. மேலும் மனித ஜின் வர்க்கத்தின் தலைவரின் நேரிய வழிகாட்டுதலை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் பயனளிப்பானாக. நீங்கள் செவியுற்றதை கூறி எனது உரையை நான் முடிக்கிறேன். மேலும் எனக்காகவும் உங்களுக்காகவும் முஸ்லிம்கள் அனைவருக்காகவும் சகல பாவங்களிலிருந்தும் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களும் அவரிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அவன் பாவங்களை மிக்க மன்னிப்பவனாகவும் இரக்கமானவனாகவும் இருக்கிறான். மார்க்கத்தை முழுமையாக்கி தெளிவுபடுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதனால் எமது சமூகத்தை அதனுடைய மார்க்கம் மற்றும் உலக விவகாரங்களில் மகிழ்ச்சி அடைய செய்தான். மேலும் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய கடவுள்கள் இல்லை, அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்று சாட்சி கூறுகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அவர்கள் மனிதர்களின் உள்ளங்களை சுத்தப்படுத்துவதில் சிறந்தவரும் ஈமான் மூலம் அவர்களின் உயிர்களை உயிர்ப்பித்தவரும் ஆவார்கள். அவர்களது குடும்பத்தார் மற்றும் இந்த சமுதாயத்தில் அதிக நேர்மையும் அதிக தக்குவாவும் கொண்டவர்களான அவர்களின் தோழர்கள் மற்றும் மறுமை வரைக்கும் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறையில் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். காலையிலும் மாலையிலும் உங்கள் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதில் அதிகம் முயற்சி செய்யுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹின் வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் ஆகும். புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வழிகேடுகளாகும். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் தற்போது ரஜப் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கின்றோம். இது அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதங்களில் ஒன்றாகும். எனவே உங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலையும் இன்னும் சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் நடந்த பாதையையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நூதனமான புதிதாக உருவாக்கப்பட்ட செயல்கள் அனைத்திலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். மேலும் அறிந்து கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து உறுதியான நம்பகமான எந்த ஒரு ஹதீஸும் இந்த ரஜப் மாதத்திற்கென தனிப்பட்ட சிறப்பு இருப்பதாக சொல்லவில்லை. மேலும் இந்த மாதத்தில் குறிப்பிட்ட நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறப்படும் செய்திகளையாகவும் அறிஞர்களின் ஆய்வின்படி பலவீனமானதாக அல்லது இட்டுக்கட்டப்பட்டதாகவே இருக்கிறது. ஈமானிய உறவுகளே, பிற்பட்ட இவ்விறுதி காலகட்டத்தில் அநியாயம் எல்லை மீறி எங்கும் பரவி போய் உள்ளது. இன்று கூட பலவீனப்படுத்தப்பட்ட மக்களில் பலர் கூட்டு துன்புறுத்தலின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பலஸ்தீன மக்கள் மற்றும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ்ந்துள்ள பகுதிகளில் வாழ்பவர்களை நாம் உதாரணமாக குறிப்பிடலாம். கொடூர சியோனிச எதிரிகளால் அந்த மக்கள் முற்றுகையிடப்படுதல், இன்னும் பேரழிவு, வீடழிப்பு, கொலை, துன்புறுத்தல், வலுக்கட்டாயமாக இடம்பெயர்வு போன்ற பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து வருகின்றனர். அதிலும் முக்கியமாக கடுமையான குளிர்காலம் அவர்களை வந்தடைந்து பனிக்காற்று அதன் கோரப்பற்களால் அவர்களை கவ்விக்கொண்டிருக்கிறது. உலகின் எல்லா இடங்களிலும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை விட்டும் அநியாயத்தை நீக்கிவிடுமாறும் மேலும் அவனுடைய இரக்கம், அன்பு போன்றவற்றின் அரவணைப்பை பொழியும்படியும் அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் பலஸ்தீன விடயத்திலும் இஸ்லாமிய புனித தலங்கள் குறித்தும் எமது நேசத்திற்குரிய நாடான சவுதி அரேபியாவின் உறுதியான மற்றும் கௌரவமான நிலைப்பாடுகளை இங்கே நாம் பாராட்டுகிறோம். சவுதி அரேபியா இராச்சியத்தையும் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள அனைத்து முஸ்லிம் நாடுகளையும் எல்லா தீமைகளிலும் துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. மேலும் எல்லா தீமைகளிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் சூழ்ச்சி செய்பவர்களின் சூழ்ச்சிகளையும் அக்கிரமக்காரர்களின் தீய செயல்களையும் தடுத்து நிறுத்துவாயாக. அவன் அனைத்தையும் செவியேற்பவனும் பதிலளிப்பவனும் ஆவான்.
இறுதியாக, கண்ணியமிகு ஈமான்தாரிகளே, உங்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவானாக. அனைத்து படைப்புகளிலும் சிறந்தவரும் கண்ணியமிக்கவருமான மற்றும் மதிப்பிற்குரியவருமான எங்கள் நபி முஹம்மது பின் அப்துல்லா அல் ஹாஷிமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் சங்கைமிகு அல்லாஹ் ஏவியதை போன்று சலாமும் சலவாத்தும் சொல்வீராக. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகளும் அவருக்காக அருளை தேடுகின்றனர். மூமின்களே, நீங்களும் அவர் மீது சலவாத்து சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் பிள்ளைகள் மீதும் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தினர் மீதும் அருள் புரிந்தது போல் அருள் புரிவாயாக. இன்னும் இப்ராஹிமின் குடும்பத்தின் மீது பரக்கத் செய்தது போன்று அவர்கள் மீதும் பரக்கத் செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் மகிமை மிக்கவனும் ஆவாய். இன்னும் நேர்வழி நடந்த மற்றும் உயர்ந்த அந்தஸ்துடைய 4 கலீஃபாக்களான அபூபக்கர் சித்திக் அவர்களையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் உமர் அவர்களையும் 2 ஒளியுடைய உஸ்மான் அவர்களையும் 2 பேர குழந்தைகளின் தந்தையான அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களையும் மற்றும் ஏனைய சஹாபாக்களையும் தாபியன்களையும் இன்னும் அவர்களை நல்ல முறையில் மறுமை வரையில் பின்பற்றுபவர்களையும் யாவரையும் பொருந்திக் கொள்வாயாக. மேலும் உனது மன்னிப்பையும் தாராள குணத்தையும் கொண்டு அவர்களோடு இருக்க எமக்கு உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. இன்னும் இந்த நாட்டையும் ஏனைய முஸ்லிம்களின் நாட்டையும் பாதுகாப்பானதாகவும் அருள் பொருந்தியதாகவும் ஆக்குவாயாக. இன்னும் எங்கள் நாட்டில் பாதுகாப்பை தருவாயாக. மேலும் எங்கள் தலைவர்களையும் பொறுப்புதாரிகளையும் சீர்படுத்துவாயாக, அவர்களுக்கு வெற்றி அளிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் 2 ஹரம் பள்ளிகளின் சேவகருமான ஆட்சியாளருக்கும் அவரது பட்டத்து இளவரசருக்கும் இன்னும் முஸ்லிம்களின் தலைவர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியம் உள்ள விடயங்களிலும் நாட்டுக்கும் அடியார்களுக்கும் நலவுகள் உள்ளவற்றிலும் தௌஃபீக் செய்வாயாக. இன்னும் முஸ்லிம்களின் பொறுப்புதாரிகள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பாதுகாப்பு படையினருக்கும் எல்லைகளிலும் முனைகளிலும் காவல் நிற்கும் வீரர்களுக்கும் பாதுகாப்பை அருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களில் கவலையுற்றோரின் கவலைகளை நீக்குவாயாக, கஷ்டப்பட்டோரின் கஷ்டங்களை நீக்குவாயாக, கடன்பட்டவர்களின் கடனை அடைப்பாயாக. எங்களதும் முஸ்லிம்களினதும் நோயாளிகளுக்கு குணமளிப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களிலும் மோமின்களிலும் உள்ள ஆண் பெண் மற்றும் மரணித்தவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் என அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்தின் இரட்சகனே, சதி செய்பவர்களின் சூழ்ச்சிகளையும் பொறாமைப்படுவோரின் பொறாமையையும் தந்திரம் புரிவோரின் தந்திரங்களையும் வரம்பு மீறி தாக்குபவர்களின் தாக்குதல்களையும் எங்களை விட்டும் நீக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வெற்றி, சீர்திருத்தம் மற்றும் உயர்வு கிடைக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகிலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக. இன்னும் நரகத்தை விட்டு எங்களை காப்பாயாக. எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்துள்ளதை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய். எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையவனுமாக இருக்கின்றாய். அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் கண்ணியத்திற்குரிய இறைவனான உம்முடைய இறைவன் தூயவன். மேலும் அவன் தூதர்கள் மீது சலாம் உண்டாவதாக. இன்னும் புகழ் அனைத்து மகிழங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح. قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. لا إله. استووا استووا، أقيموا صفوفكم واعتدلوا. الله أكبر، الله أكبر.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر الله أكبر. سمع الله لمن حمده. ربنا ولك الحمد. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت
فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. ربنا ولك الحمد. الله أكبر. 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 السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.